ஹலோ காய்ஸ், நம்ம லண்டனில் கிறிஸ்மஸ் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணுன்னா அண்டர் கிரவுண்டில் ரீகன் ஸ்ட்ரீட்டுக்கு வர்றதுக்கான மேப்ஸ் உங்களுக்கு எது நியர்பையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிக்கார்ட்லே சர்க்கஸில் இறங்கி வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியூ தெரியும். அதை பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கனாலே அந்த லெஃப்ட் சைடில் டிவி ஆடு பெருசாக போயிட்டுருக்கும். அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கார்ட்லே சர்க்கஸோட ஸ்டாச்சு இருக்கும். ஆப்போசிட்டில் ரீகன் ஸ்ட்ரீட். நீங்கள் கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸ் பார்க்கணுன்னா ரீகன் ஸ்ட்ரீட் தான் ஃபேமஸாக. நிறைய ஃபோட்டோஸில் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் க்ரௌடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த லைட்டிங்ஸ் வந்து நவம்பர் 11லேருந்து ஜான் 1 வீக் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் போட்ட புதுசில் ரொம்ப அடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா லேட்டர் டவுன் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு அப்புறமா வின்டரும் அதிகமாகிடும். ஸோ குளிரால் நிறைய பேரெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நல்ல டிப் என்னென்னா, போகிறதுக்கு முன்னாடி வெதரை செக் பண்ணிட்டு போங்க. நாங்கள் தெரியாமல் வெதரை செக் பண்ணாமல் போனதால் போய் ரெயினில் போய் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ரீகன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வாக் போங்க, பட் சேஃபாக போங்க. ஏன்னா ரீகன் ஸ்ட்ரீட்டில் வந்து 2 பக்கமும் வெஹிக்கிள்ஸ் வரும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே அடிச்சுப்பாங்க. அதே மாதிரி ரீகன் ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகழகான டெக்கரேட்டிவ்ஸ் எல்லா பெரிய பிரான்ச்சும் டாப் நாச்சாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸை வந்து அங்கே உங்களுக்கே தெரியும், நிறைய டாப் பிரான்ச் இருக்கும். ஸோ எல்லோரும் அவங்களோட ஓன் இதை பண்ணியிருப்பாங்க. டிஆர் பாருங்கள், நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து சும்மா ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு டைம் டெடிக்கேட்டடாக அலோகேட் பண்ணி போயிட்டு வாங்க. ஏன்னா தெரியும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஏன்னா லீவ் கிடைக்காது, அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும், சப்மிஷன்ஸ் வரும், டிசம்பர் வேறு, ஜானில் எக்ஸாம் இருக்கும். பட் 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லைங்க. பாருங்கள், சச் அமேசிங் ஒன்று. நானே ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம் தான் போய் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வந்த புதுசில் ஒரு வாட்டி போனேன், பட் அப்போ அந்தளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. வந்த ஃபஸ்ட்டு நாளே போய் இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப குளிராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு டஸ்கின் ஒரு பையன் இந்தியாவில் இருக்கான். அவனுமே இங்கே யூகேயில் இருந்தான் ஃபஸ்ட்டு. அவன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நாள் காமிச்சான். பட் இது வந்து நான் லாஸ்ட் இயர் போனது. நீங்களும் யூகேக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்